ஸோ 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2 பார்க்குறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2ஓட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸசைஸ் 1.2வில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். லெட் a is equal to 1, 2, 3, 7 and b is equal to 3, 0, -1, 7. Which of them following or relation from a to b? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா 1.4ல், அதே சேம் மாடல் தான்மா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிங்க. எப்போவுமே எக்ஸாமில் கூட நீங்கள் ப்ரெசன்டேஷன் இந்தமாரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் ஆகும். ஸோ கிவன் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிடு. a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்னா நம்ம வந்து 1-to-1 மேப்பிங் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இனிமேல் நெக்ஸ்ட்டு இதில் படிப்போம், எக்ஸசைஸ் 1.3ல் படிப்போம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு எலமெண்ட்டாக மேட்ச் ஆகுதா, இல்லை ஒன்றுத்துக்கு மல்டி எலமெண்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் தான் கண்டுபிடிக்கும். கிராஸ்னால் வந்து ஆர்டர் பேஸ் பண்ணலாம். 1, 3, 1, 0, 1, -1, 1, 7, 2, 3, 2, 0, 2, -1. ஸோ 2, 7. அதே போல் நெக்ஸ்ட் நம்பர் 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. நெக்ஸ்ட்டு 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ இந்த எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கொஷின் 1 by 1 கொடுத்துருக்காங்க. எத்தனை சப்டிஷன் கொடுக்குறாங்க? 4 சப்டிஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லி R1 என்ன சொல்லுவார்? ரிலேஷன் 1 கேப்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். 2, 1, 7, இந்த ரெண்டு பேஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேஸும் இந்த a கிராஸ் bயில் இருந்துச்சுன்னா இது ரிலேஷன். 1 இல்லைன்னா கூட இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இருக்கா பாருங்கள். 2, 1 இருக்கா? இல்லை. 7, 1 இல்லை. 7, -1 அப்போ 2, 1 and 7, 1 belongs to R1. R1ல் இருக்குது ரிலேஷன் 1ல், ஆனால் a கிராஸ் bயில் இல்லை. இஸ் நாட் ஈக்குவல் டு. ஸோ பாருங்கள் 2, 1 and 7, 1 is not belongs to a cross b. So R1 is not a relation from a to b அப்படின்னு. செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். R2 is equal to -1, 1 இருக்கா பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் -1, 1 ஆனால் இங்கே என்ன இருக்குது? ப்ளேஸ் மாதிரி. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம செக் பண்ணணும் ப்ளேஸை. அப்போ பாருங்கள் -1, 1 belongs to R2ல் இருக்குது. -1, 1 is not belongs to a cross b. So R2 is not a relation from a to b. Next third solution. Relation 3 is equal to 2, -1, 7, 7, 1, 3. ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷனை பார்க்கலாமா? 2, -1 இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன? செகண்டு 7, 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 3. நெக்ஸ்ட்டு 1, 3 வந்து இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே இருந்தால் ஸோ R3 இஸ் a ரிலேஷன் ஃப்ரம் a to b ன்னு எழுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிலேஷன் 4 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஸோ நம்மளோட கொஷின் படி நம்மளுக்கு என்ன இருக்குது? 7, -1 இருக்காமா? இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 3 இருக்கா? இல்லை. 3, 0 ப்ளேஸ் மாறி இருக்கா? அதனால் கிடையாது. 3, 3 இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 7 இருக்கா? இல்லை. 7, ஸோ ரெண்டு எலமெண்ட் இல்லை, ஒரு எலமெண்ட் இல்லைனாலே இது இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லுவோம். 0, 3 and 0, 7 belongs to R4. ஸோ ரிலேஷன் 4 0, 3 and 0, 7 is not belongs to a cross b. ஸோ R4 is a not a relation from a to b. மிஸ் இந்த சென்டென்ஸ் எழுதிட்டே இருக்குமா? 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கம்மா. அதனால் கம்பல்சரி நம்ம எழுதினா 5 மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதிலே செகண்ட் let a is equal to 1, 2, 3, so on 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேல்யூ. அண்ட் b ஆர்னா என்ன சொல்லியிருக்கா? ரிலேஷன் b த ரிலேஷன் ஆர்னா ரிலேஷன் ஆர் b த ரிலேஷன் defined as square of a numbers on a which write or as a subset of a cross a. Also find them டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆல். ஆல்ரெடி நான் டெஃபினேஷனை சொல்லியிருப்பேன். டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் தான் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே டொமைன் ரேஞ்ச் பற்றி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து செட் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் இது கொடுத்துருக்காங்களா ஆல்ரெடி ஏவோட வேல்யூ 1லேருந்து 45 இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம 45க்குள்ளே இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதணும். அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஏவோட ரிலேஷன் பண்ணார். எதுக்கு ரிலேட் பண்ணோன்னா இன்னொரு ஏன்ற எலமெண்ட்டில் ஸ்கொயர் நம்பர்ஸை இதுக்கு ரிலேட் பண்ணுங்கள். அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36.
மேக்ஸிமம் இந்த 10th ஸ்டாண்டர்டில் 9த்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர்லாம் படிச்சிருக்கோம். படிக்கலனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் க்யூப் நம்பர்ஸ் 10 வரைக்கும் தான் படிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஏன்ற ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே 1 to 6 ms ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கே 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்கம்மா. அப்புறம் 7 ஸ்கொயர்னால் 49 போயிடும். ஆனால் இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஏன்ற செட்டில் பாருங்கள், ஆரோ டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 6 வரைக்கும் எழுதிட்டோமா, அண்ட் ஸோ ஆன் டாட்டர்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 45 வரைக்கும் ஊற்றுறோம். ஆனால் நம்ம இங்கே 36 வரைக்கும் தான் லிமிட் இருக்குது. ரெண்டாவது எலமெண்ட் நம்ம பீன்றதுக்காக டிஃப்ரென்ஸ்க்காக இது வச்சுக்கிட்டோம். ஸோ பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1க்கு தான் மேப் ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது. அதனால தான் அதுக்கு மேப் பண்ணுற எலமெண்ட்ஸ் ஒன்றுக்கும் 1 to 1 ஃபங்க்ஷன், ஒரு நம்பருக்கு ஒரு எலமெண்ட் தான் வந்து மேப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ரிலேஷன் வந்து எழுத தெரியும்லம்மா, ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி எழுதணும். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைச்சிது, அப்போ 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்தமாரி நம்ம ஒரு ஸ்டெப்புக்கும் 6, 36 வரைக்கும் எழுதணும். ஸோ டொமைன்னா ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸு, அப்புறம் ரேஞ்சுனா செகண்ட். இதை வந்து கோடொமைன்னும் கூட சொல்லலாம். ஸோ இதை இவ்வளோ தான் கேட்டுருங்க கொஷனில். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.